Hello everyone, இந்த வீடியோல நம்ம கனெக்டர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல மெயின்ஸ்ல வரக்கூடிய ஒரு கண்டிப்பா ஒரு 2 to 3 क्वेश्चंसனா கனெக்டர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு மெயின்ஸ்ல வந்துரும் ஓகேங்களா. சோ இந்த நோட்ஸ் நான் எப்படி எடுத்தனா லைக் நம்ம போட்ட டெஸ்ட் அனலைசிஸ் இருக்குல சோ அதல இருந்து எடுத்த நோட்ஸ் தான் இது. சோ அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ஓகேங்களா. சோ இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கனெக்டர்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணனும் லைக் கனெக்டர்ஸ் வந்து அந்த क्वेश्चंस நம்ம விட்டுற கூடாது. மேபி எப்பனா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த மாதிரி வரும்போது லைக் எப்போ டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா லைக் ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸை அது என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை உங்களால் பண்ண முடியலன்னா அப்போ டேரெக்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் இந்த கனெக்டர்ஸ் அப்ரோச்சு. இல்லை உங்களால் அந்த 2 சென்டென்ஸ் படித்து இது எந்த டைப்பில் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கனெக்டர்ஸ்க்கு மெயினாக சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் அது என்ன டைப் அப்படின்றத கெஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கனெக்டர்ஸை. ஸோ இதில் டைப்புன்னு சொல்கிறேன்ல ஸோ இதில் வந்து ஒரு 5 டைப் இருக்குங்க. கான்ட்ராஸ்ட்டு, அடிஷ்னல், அப்புறமா அடிஷ்னல்னால் சேம் கூட வச்சுக்கலாம், ரீசன், ரிசல்ட்டு, தென் வந்து கண்டிஷன். ஸோ இதுதாங்க அந்த 5 டைப்பு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு கான்ட்ராஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு நார்மலாக கனெக்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஒரு 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் கனெக்டர்ஸுங்க கரெக்டாக. இது பேசிக்காக நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு மெயின்ஸ் தேவையான அந்த கண்டென்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது கான்ட்ராஸ்ட் தான் ஃபஸ்ட்டு டைப் பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் நம்மளுக்கு எக்ஸாமில் கொடுக்கும்போது அது எப்படி கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா அந்த 2 சென்டென்ஸ்லையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒன்றுத்துக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதாங்க கான்ட்ராஸ்ட் அப்படின்ற டைப்பு ஓகேங்களா. ஸோ லைக் இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த சென்டென்ஸை இது இந்த டைப் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த டைப்பை கண்டுபிடிச்சிட்டா ஆப்ஷனில் ஈஸியாக நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். கிளியர். ஸோ கான்ட்ராஸ்ட்னா யூஸ்டு டு ஷோ டிஃப்ரென்ஸ் ஆர் அப்போசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஐ லைக் காஃபி பட் மை சிஸ்டர் ப்ரிஃபர்ஸ் டீ. ஸோ எனக்கு காஃபி தான் பிடிக்கும் பட் ஆனால் மை சிஸ்டர் ப்ரிஃபர் டீ. ஸோ எனக்கு காஃபி பிடிக்கும் அப்படின்றது ஒரு சென்டென்ஸு, பட் அப்படின்ற கனெக்டர், ஆனால் என்னோடய சிஸ்டர் டீ தான் மேக் பண்ணாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்கல்ல அந்த செகண்ட் சென்டென்ஸில். ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஷோ பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்படி இருந்தால் தான் அது கான்ட்ராஸ்ட் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கான்ட்ராஸ்ட் அப்படின்ற டைப்பில் லைக் என்னென்ன கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து எழுதி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லைக் நெகட்டிவ் பாசிட்டிவ் பற்றி பேசியிருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவ் ஒரு சென்டென்ஸில் இன்னொரு சென்டென்ஸில் நெகட்டிவாக இருக்கும். ஸோ லைக் இப்படி தாங்க இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. ஸோ இப்போ கான்ட்ராஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைக் என்னெல்லாம் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பட், செகண்டு ஆல்தோ. பட்டுனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆனால் கரெக்டாக. ஸோ பட்டுனா என்னது, ஆனால். நெக்ஸ்ட்டு ஆல்தோ அப்படின்றது என்றாலும் அப்படின்ற தமிழ் வார்த்தை அதுக்கு ஆல்தோ அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தோ. ஸோ தோ தென் வந்து தோனா இருந்தாலும். ஆல்பைட், ALBEIT. ஸோ ஆல்பைட் அப்படின்றோம் கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ஆஸ் இதுவுமே வந்து கான்ட்ராஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்பைட் ஆஃப் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் கான்ட்ராஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறது. இன் கான்ட்ராஸ்ட் இதுவுமே கான்ட்ராஸ்ட் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட், ஆன் த அதர் ஹேண்ட், நாட் வித்ஸ்டாண்டிங், நெவர்தலெஸ், ஈவன் இஃப், ஈவன் தோ, எட்டுனா இன்னும், ஸ்டில்னாலும் இன்னும் ஓகேங்களா. ஸோ டிஸ்பைட், ஈவன் ஸோ, டிஸ்பைட் த ஃபேக்ட் தட். தென் வந்து கான்ட்ரரி டு அப்படின்றது நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷனுங்க. லைக் இதை வந்து நம்ம கான்ட்ராக்ட்ஸ் சொல்லக்கூடியதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இது வந்து கான்ட்ரரி டு ஃபிக்ஸ்டு ப்ரொபோசிஷன், கான்ட்ரரி கூட டூ தான் வரும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் டு ஓகே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அந்த சென்டென்ஸு கான்ட்ராஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷனில் இதில் எந்த வார்த்தை இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு டிக் போடலாம்
ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தான் நான் சொன்னேன் லைக் இந்த டைப்க்கு இதெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம படித்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். லைக் இதை பார்த்துட்டு நீங்கள் நான் ஒரு 2-3 சென்டென்சஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அப்படி சென்டென்ஸ் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இது வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், லைக் கனெக்டர்ஸ்லேயே இந்த பட்டு, அப்புறமா எட்டு, ஸ்டில்லு, நந்தலெஸ், நெவர்தலெஸ், ஹவ்வெவர், ஆன் த அதர் ஹேண்ட், இன் கான்ட்ராஸ்ட், ஈவன் ஸோ, இது எல்லாமே ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டராக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வார்த்தைகள்லாம் மிடில் தான் வரும் எப்போவுமே. ஓகேங்களா? ஸ்டார்டராக இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹவ்வெவர் அப்படின்ற வச்சு நம்ம நிறைய படிச்சிருப்போம் பேராஜம்பிளில். ஹவ்வெவர் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி பாசிட்டிவ் பின்னாடி நெகட்டிவ் அப்படின்னு பேசியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஹவ்வெவர் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸு ஸ்டார்ட் ஆகாது. லைக் அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு இன்பிட்வீனில் தான் நம்ம ஹவ்வெவர் அப்படின்ற கனெக்டரை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம பேராஜம்பிளில் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? ஸோ இதுதாங்க வந்து கான்ட்ராஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? லைக் இதுலேயே இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு பேஜும் ஆட் பண்ணியிருப்பேன், அதுதான் இந்த பேஜு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்ச ஒரு நோட்ஸ் இது. ஓகேங்களா? சேம் அந்த கான்ட்ராஸ்ட் இதே டைப் தான் இதுலேயும் இருக்கும். இதுலேயுமே வந்து அந்தந்த கனெக்டர்ஸ் என்னென்ன வேர்டு அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணி கூட படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதில் வந்து லைக் அதே தான் சேம் இருக்கும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட், தென் வந்து ஈவன் தோ, டிஸ்பைட் த ஃபேக்ட் தட், ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ இதெல்லாமே கான்ட்ராஸ்ட் கூடிய வார்த்தை. இந்த ஈவெண்ட் தட், இன்கேஸ். ஸோ இது வந்து கண்டிஷனல்ஸ். ஸோ இதை விட்டுருங்க, இது வரைக்கும் பார்த்துக்கோங்க கான்ட்ராஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அது கூட பார்த்துக்கோங்க. தென் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டுக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் ஆப்போசிட் 1 ஆப்போசிட் 2 அப்படின்னு எழுதியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து லைக் சும்மா இதில் என்னென்ன பார்த்துக்கணும் அப்படின்றத மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். அதை மட்டும் இந்த பேஜில் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சா? ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. ஸோ இருந்தாலும் இதில் ஹைலைட் பண்ணுறது மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கோங்க இந்த பேஜில். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ, டிஸ்பைட் த ஃபேக்ட் தட், ஆல்தோ, இன்ஸ்பைட் ஆஃப். ஸோ ஒரு 2 சென்டென்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலே லைக் நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுதான் வந்து வரும், அதனால் ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. கிளியரா? ஸோ செகண்ட் டைப் என்னன்னு பார்ப்போம். அடிஷ்னல் சேம்னு கொடுத்துருக்கேண்ணா. ஸோ அடிஷ்னல் சேம்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்புறமா இது உங்களுக்கு புரியும். இப்போ ஷீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட். அவங்க ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்டெலிஜென்ட்டும் கூட. ஸோ மோர் ஓவர் அப்படின்ட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல, இல்லைனா வந்து 2 சென்டென்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா கூட. ஸோ 2 சென்டென்ஸும் சேமாக இல்லைனா அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம இதில் இருக்க வேர்ட்ஸ் தான் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்டு. ஸோ கூட தட்டு தான் வரும். அண்டு, ஹாரு, எய்தர் ஆர், நெய்தர் நார், நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஆஸ் வெல் ஆஸ், V3, பிசைட்ஸ், சிமிலர்லி, ஆன் த டாப் ஆஃப் தட், மோர் ஓவர், ஃபர்தர் மோர், டு, ஆல்சோ, இன் அடிஷன் டு, வித், பை, V2 plus ing, together with, likewise, by, degrading. ஸோ இது எல்லாமே வந்து லைக் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஓகேங்களா? ஆஸ் சூன் அஸ், கன்சிடரிங் தட். ஓகே. ஸோ 2 சென்டென்ஸ் உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஆட் பண்ணுது, அதாவது யூஸ்டு டு ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 2 சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா லைக் வந்து நீங்கள் இதில் இருக்க வேர்ட்ஸ் தான் வந்து அது கனெக்டராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து லைக் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அங்கே கொஷினில் வச்சு ஆப்ஷனில் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த நோட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைக் இந்த சென்டென்ஸ்னால் இந்த வார்த்தையெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை டெய்லி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து இந்த வார்த்தைங்க இதுக்கு தான் வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. நம்ம சென்டென்ஸ் வச்சு அப்ரோச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து இது ஃபெமிலியராக ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ ரீசனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரீசன் அப்படின்னாலே ஒரு 2 சென்டென்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ஷோ பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் காஸ் அண்ட் எஃபெக்ட் படிப்போம்.
ஒரு காசுனா அதோட எஃபெக்ட் பார்ப்போம்ல. யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் ரீசன் ஆர் ரிசல்ட் அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து இதில் இருக்க நம்ம கனெக்டர் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் ரெய்னிங் ஸோ வி ஸ்டேட் அட் ஹோம். மழை பெய்யறதுனால நாங்கள் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ ஒரு மழை பெய்யறது காசு, அதனால வீட்டில் தங்குறோம், அது வந்து அதோடைய எஃபெக்ட். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து அது ரீசனுமே நம்ம சொல்லுவோம். அது வந்து தேர்ட் டைப்புக்குள்ளே வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு லைக் என்னென்ன வார்த்தைங்களாம் யூஸ் பண்ணலாம் கனெக்டர்ஸ் ஆனால் பிகாஸ், சின்ஸ், ஆஸ், ஃபார், இன் லியூ ஆஃப், தென் ப்ரிப்போசிஷனில் லைக் இதுவுமே வந்து பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓயிங் டு, பை டிண்ட் ஆஃப், வித். ஸோ இது எல்லாமே இந்த ரீசனுக்கு நம்ம இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ரிசல்ட் அப்படின்றது என்னென்னா லைக் கன்க்ளூஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இப்போ 2 சென்டென்ஸ்னால் லைக் ஒரு சொல்லிவிட்டு இன்னொருக்கான கன்க்ளூஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன வார்த்தையெல்லாம் கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துக்கோங்க. ஹென்ஸ், therefore, thus, as a result of, consequently, it follows that, one might conclude that, in other words, as a result, as a consequence, that's why, amidst. ஸோ இது எல்லாமே லைக் கன்க்ளூஷன் அந்த சென்டென்ஸ் வந்து சம்மரைசிங் ஆர் கன்க்ளூசிங்காக அப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்டு டு சம் அப் ஆர் ஃபினிஷ் ஐடியாஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன் கன்க்ளூஷன், டீம் ஒர்க் லீட்ஸ் டு பெட்டர் ரிசல்ட். ஸோ இது புரியுதுங்களா உங்களுக்கு அந்த இதுவே? ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்குலாம் வந்து நம்ம இந்த கனெக்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் பேஸ்டு சென்டென்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிஷன் பேஸ்டு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அங்கே லைக் என்னென்ன கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இஃப், unless, until, should, in case, presuming that an agreement, provided that, given that, as long as, in the event that, whether, just because, granted that. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லைக் கண்டிஷன் பேஸ்டு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லைக் இந்த டைப்புக்கு இந்த கனெக்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து லைக் அதை நம்ம அந்த சென்டென்ஸில் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம சென்டென்ஸ் வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா லைக் இது கொஞ்சம் ஃபெமிலியராக ஆகிடும். ஓகேங்களா? தென் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர். தென் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா அங்கே வந்து இன்ஃபேக்ட் அப்படின்ற கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பிகாஸ் அப்படின்னா நவ் தட் அப்படின்றத ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சீக்வென்ஷியல் ஆர்டர், ஸோ அடுத்தடுத்து கண்டினியூவாக வரும்போது கன்சிடரிங் தட், ஆஸ் சூன் அஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் நான் வந்து அந்த அடிஷ்னல் அந்த சேம் அந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கான லைக் டெய்லி நீங்கள் ஒரு வாட்டி சும்மா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் அந்த சென்டென்ஸோட அப்ரோச் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு இதோட யூசஸ் என்ன அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து லைக் அந்த சென்டென்ஸ் நான் மேக்ஸிமம் சென்டென்ஸும் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நான் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து லைக் இதுக்கு வந்து இந்த டைப்புக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் கனெக்டர்ஸாக வரும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் இதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதுக்கான கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அந்த கொஷின்ஸில் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.